ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் நல்லா வெடிச்ச உடனே பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு, நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுப்பு குறைச்சி வச்சுட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குழைய வேக விடுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. ஓரத்தெல்லாம் எண்ணெய் வருது பாருங்க. இப்ப நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். மசாலா சேர்க்கும் போது அடுப்பு தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரக பொடி 2 டீஸ்பூன். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த நேரத்துல நம்ம எறாவை சேர்த்துக்கலாம். இது 1 கிலோ எறா கழுவி உப்பு மஞ்சள் பொடி போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். நானு இதுல இருக்கிற குடல்லாம் அவுட் பண்ணிட்டேன். அவுட் பண்ணாதான் அதுல இருக்கிற மண்ணெல்லாம் போகும். இப்ப நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்குங்க. தண்ணியே ஊத்த வேண்டாம். இதுல இருந்தே தண்ணி வரும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு மூடி போட்டு வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்கன்னா சுவையான டேஸ்டியான எறா தொக்கு ரெடியா இருக்கும். தண்ணியே சேர்க்கல. இதுல எவ்வளவு தண்ணி வந்திருக்கு பாருங்க எறால இருந்து. இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். நடுவுல எடுத்து கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுச்சுன்னா நம்மளோட எறா தொக்கு ரெடி ஆயிடும். இந்த நேரத்துல ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சிம்மிலே வச்சு ஒரு 3 நிமிஷம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இதை பாருங்க, இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துன்னு இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போதும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியா கருவேப்பிலை. நல்லா எறா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பேக் டு பேக் தமிழ் டிப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.